பிரைஸ் லார்ட். இயேசுவின் நாமத்தினால் உங்களை யாவரும் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலுமா இந்த காலை வேளையில் உங்களை சந்திக்க ஏசப்பா கொடுத்த இந்த கிருபைக்காக நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலுமாக ஏசப்பா நம்மோட அவர் பேச போகிறார். ஒவ்வொரு நாளும் ஏசப்பா நம்ம கூட அவர் பேசி கொண்டு இருக்கிறார். நான் விசுவாசிக்கிறேன் இந்த வார்த்தைகள் உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்து கொண்டு இருக்கிறது என்று. ஆமென். இந்த நாளிலுமா ஏசப்பா நம்மோட வேதத்திலிருந்து ஏசாயா 41 அதிகாரம் 13 வசனம். ஏசாயா சாப்டர் 41 verse 13 வேதம் சொல்கிறது, நீ பயப்படாதே, நான் உனக்கு துணை இருக்கிறேன். ஆமென். ஆண்டவர் இன்னைக்கு இந்த காலை வேளையில் உங்களை பார்த்து சொல்லுகிறார், என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, பயப்படாதே, நான் உனக்கு துணை இருக்கிறேன். ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், என் வாழ்க்கையில் நான் தனிமையாக இருக்கிற, இந்த இக்கட்டான பாதையில் நான் தனிமையாக இருக்கிற, எனக்குன்னு சொல்லிக்கொள்ள யாருமே இல்லை என்று. ஆண்டவர் சொல்கிறாரு, ஏன் நான் உனக்கு துணையாக இருக்கிறேன்றார். ஆமென். ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இருட்டை குறித்து பயந்து கொண்டு இருக்கலாம், இல்லை ஒரு இக்கட்டான பாதை குறித்து பயந்து கொண்டு இருக்கலாம். சில பேர் ஒரு சின்ன பூச்சி பார்த்தாலும் என்ன சில பேர் பயப்படுறீங்க. ஆனால் உங்கள் வாழ்க்கையில் ஒரு போராட்டங்களை பார்த்து பயப்படுறீங்களா? ஆண்டு சொல்கிறார், பயப்படாத, நான் உனக்கு துணையாக இருக்கிறேன். ஆமென். நீங்கள் சொல்லலாம், எனக்கு சொந்த பந்தங்கள்னு சொல்லிக்கொள்ள யாருமே இல்லைப்பா, எனக்கு அவங்க துணையாக இருக்கிறேன்னு சொன்னாங்க, ஆனால் கைவிட்டு போயிட்டாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, 24/7 நான் உனக்கு துணையாக இருக்கிறேன், நீ பயப்படாத. உங்களுடைய படிப்பில் அவர் உங்களுக்கு துணையாக இருப்பார், உங்கள் வேலை ஸ்தலத்தில் அவர் உங்களுக்கு துணையாக இருப்பார், உங்கள் குடும்ப காரியத்தில் அவர் உங்களுக்கு துணையாக இருப்பார். நீங்கள் தனிமையாக இல்லைங்க, உங்களுக்கு கூட ஏசப்பா இருக்கிறதுனால இன்றைக்கி சொல்லுங்கள், ஏசப்பா நீங்கள் என் கூட இருக்கிறீங்க, நீங்கள் எனக்கு துணையாக இருக்கிறதுக்காக நான் செய்கிற எல்லா காரியத்தில் கர்த்தர் உங்களுக்கு பெரிய ஜெயத்தை கொடுப்பார். செபிக்கலாமா? ஆண்டவரே, இதோ இந்த காலை வேளையில் நீர் எங்களோட பேசுகிற வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறேன்ப்பா. நீ பயப்படாதே, நான் உனக்கு துணையாக இருக்கிறேன்னு சொன்ன வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே, இந்த வார்த்தை கேட்டு விசுவாசமாக செபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைங்க வாழ்க்கையில் நீங்கள் துணையாக இருங்க. ஆண்டவரே சப்பா, ஒரு வேளை சப்பா நான் தனிமையாக இருக்கிற, என் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட பிரச்சனை போராட்டம் என்று சப்பா பயந்து கொண்டு இருந்தால், இந்த வேளையில் இந்த வார்த்தை மூலியமாய் நீர் அவங்களோட பேசுங்க. நீங்கள் அவங்களுக்கு துணையாக இருக்கிறதுக்காக நன்றி அப்பா. அவங்க செய்கிற எல்லா காரியத்தில் அவங்க கூட இருந்து அவங்கள ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you.